யோ ஓட்ட இப்படியா பண்ணுவ? அதாவது ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் மனுஷனே இல்லை. நீ கேட்டால் நீ பெரிய மனுஷன் மேலே சொல்லிட்டு தெரிகிற ஒரு கட்சியில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு கட்சியில் இருக்கிறவரை எப்படி பேசணும், ஒரு 4 பேர் மத்தியில் எப்படி பேசணுன்னே தெரில. உனக்கெல்லாம் எவையா சீட்டு கொடுத்தான்? உனக்கு சீட்டு கொடுத்தவனையும் சேர்த்து அடிக்கணும். இல்ல நான் சாதாரண ஆள், விஜய் சாதாரண ஆளா? புடிங்கியா ஒழுங்கா சொல்ல, ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்கா? புட்டா இப்படி புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது என்னென்ன பேசிட்டீங்க? அவர் என்ன சேகவர புடல் கஷ்டம் யாசனா பத்து கோசிமின் வியட்நாம் அப்படி அவருவா மாசே தூங்க மாவோவா இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் யார்? அவரு ஒரு நடிகன், அவ்வளவுதானே. ஒரு நடிகன். திமுகவுக்கு ஃபுல் ஃபேவர் பண்ணி இல்லன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாறு கொட்டிடுவாரு. 1 மணி நேரம் பேசுங்க விஜய் அப்படின்னு சொன்னா உலக வரலாற்றிலே அந்த இத்தாலியிலே அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே திராவிட வரலாறு, தமிழ் தேசிய வரலாறு, இந்திய வரலாறு, நேரு, அப்படியே இந்திரா காந்தி வரலாறு, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரம், பசுமன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் திருச்சி ரத்னவேல் தேவர் எல்லாத்தையும் பேசி அறுத்து அப்படி தள்ளி தமிழ்நாடு 38 மாவட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா? தமிழ்நாடு எப்படி உருவாச்சு தெரியுமா? சங்கரலிங்கார் யார் தெரியுமா? அண்ணாதுரை என்ன பண்ணார் தெரியுமா? அறுத்துருவார். விஜய் அவர்கள் இந்த கரூர் பாதிக்கப்பட்ட 41 பேரையும் நேசிச்சிருந்தார். அந்த 41 குடும்பத்துக்கு போய் களத்தை யாருக்கும் தெரியாம இருக்கு. உதவி செஞ்சிருக்காரு. இப்போவுமே அவர் ஆர்டிஜிஎஸ் பணங்கள் ஆட்டிட்டு வீட்டுல ஆட்டிட்டு கொடுத்தாங்க. இல்ல அதான் உண்மை. தமிழனுடைய பண்பாட்டிலேயே முக்கியமானது எதிரியாக இருந்தாலும் மதிக்க பழகிக்கணும்னு சொல்கிறது தான். நீ அது கூட உனக்கு தெரில. நீ எல்லாம் என்ன தான் பண்ண போறியோ? சரி, அது சரி. உனக்கு சொல்லி கொடுத்தவன் கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தா நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருப்ப. உனக்கு மேலே உள்ளவனுக்கும் புத்தி இல்லை. உனக்கு எங்கே இருக்க போகுது? உனக்கு இருக்கிற புத்திக்கு தானே நீ பேசுவ.